தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, தேவன் உங்களுக்கு ஒரு கொம்பை கொடுக்க இருக்கிறார். அந்த கொம்பை நீங்கள் பிடித்து கொள்வீர்களேயாகில் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் தேவனால் கொடுக்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த கொம்பு பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான கொம்பை உங்கள் கரங்களில் வைத்து கொள்ள நீங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி இன்றைய வேத வசனத்திற்குள் கடந்து செல்வோம். செடி பார்த்தீங்கன்னா மரம் மாறதுக்கு முன்னால் மெலிசாக இருக்கும். அந்த செடி சாய்ந்து போகக்கூடாது என்று அந்த செடிக்கு பக்கத்தில் ஒரு கட்டையை குத்தி நட்டு நூலில் கட்டி வைப்பாங்க. அந்த செடி அந்த கட்டையை பிடித்து கொண்டு ஸ்திரமாய் ஸ்ட்ராங்காக வளர்ந்து 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 பெரிய மரமாகிவிடும். அந்த சிறிய செடி வளர்வதற்கு ஒரு கட்டை தேவை. அதே மரம் வளர்ந்து விட்ட பின்பு அந்த சின்ன கட்டை வச்சு முட்டை கொடுத்தவருக்கு அது ஒரு கைத்தடியை கொடுக்கும். பார்த்து, உனக்கு வயசாயிடுச்சு, நீ சாஞ்சு போயிடாத. நம்ம என்ன செய்கிறோமோ அது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்று என்ன செய்தி கொடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொன்ன வார்த்தை, நான் கட்டையாக இந்த மக்கள் கையிலே இருக்க விரும்புகிறேன். அவர்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க சொல். அவர்களுடைய மாம்சங்கள் எல்லாம் பூவை போல இருக்கின்ற. பூ பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இருக்கும். அந்த செடியிலேருந்து அந்த பூ விழுந்துட்டா பூ காஞ்சு போயிடும். அதே போல இந்த மக்கள் ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் என்னில் நிலைத்திருப்பார்களே ஆனால் அவர்கள் காய்ந்து போவதில்லை என்று சொல். இதான் முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இந்த வசனம் தெளிவாக நமக்கு ஆணி அடித்தார் போன்று நமக்கு சொல்கிறது. அந்த வசனம் சொல்றது பார்ப்போமா? மாம்சம் எல்லாம் புல்லை போல. நம்முடைய மாம்சம் எப்படி இருக்குன்னா புல்லு மாதிரி. மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் மேல் இருக்க பூ மாதிரி. புல் உலர்ந்தது, அது பூவும் உதிர்ந்தது. நீங்களும் நானும் புல்லு மாறிங்க. உங்கள் மகிமை என் மகிமை எல்லாம் அந்த புல்லு மேலே இருக்க பூ மாறிங்க. காற்று அடித்தா பூ கீழே விழுந்துடும், அல்லது புல்லு மடிஞ்சு போனால் பூ மடித்து போயிடுங்க. மடிந்து போகிற மகிமையை நீங்களும் நானும் வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் மடிந்து போகிற நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. மேகங்கள் பாருங்க, ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது தாங்க மழை வருது. விதை கூட உடையும் பொழுது தாங்க செடி வருகிறது. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் உடைந்து போகலாம். கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்று ஒரு பெரிய எதிர்காலத்தை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். என்ன எதிர்காலம் என்று பார்ப்பீர்களே ஆனால், இந்த ஆண்டவரை பிடித்து கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7 தேவன் தெளிவாக சொல்கிறார், நடுகிறவன் ஒண்ணுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவன் ஒண்ணுமில்லை, விளைய செய்கிறது தேவனால் எல்லாம் ஆகும். நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் நட்டாலும், நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பணம், உங்கள் ஐஸ்வர்யத்தை வச்சு நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுக்கும் உதவி இல்லைங்க.
அது பலனே கிடையாதுங்க. தேவனால் எல்லாம் ஆகும். இந்த தேவன் கல்வாரியிலே உங்களுக்காக எனக்காக மரித்த இந்த தேவனால் எல்லாம் ஆகும். உங்களுக்கு பேசுவதற்கு முன்பாக எனக்கு கிடைத்த ஒரு நல்ல செய்தி. ஒரு முதிர் வயது உடையவருக்காக நியரிங் 70 வயசு ஆகும்போது மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். தன்னையே மறந்து விட்டார் என்று கூட சொல்லலாம். அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், தாகத்தோடு ஜெபித்தேன். எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் அவர். நான் துன்பப்பட்ட காலங்களில் எனக்கு பண உதவி செய்திருக்கிறார். நான் ஆண்டவனை அறியாமல் திகைத்து நின்ற பொழுது வேதத்தை எனக்கு போதித்திருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல மனிதருக்கு ஒரு போதாத காலம். அவருக்காக உருக்கமாக ஜெபித்தேன். ஆண்டவரே, எப்படியாவது அவர் நன்றாக அவரை சாட்சியாக நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தேன். என் வீட்டிற்கு தலைமை போதகர் ராக் சின்னப்பா வந்தார். வீட்டை ஆசீர்வதிச்சார். அதற்கு போன பிறகு என் மனைவிக்கு தொலைபேசிகள் கேட்டேன், எப்படி இருக்கார், டாக்டர் என்ன சொன்னார்? அப்போ என் மனைவி சொன்னாங்க, அவர் இன்னும் 5 நாள் நல்லா ஆயிடுவார் டாக்டர் சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும். நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா போச்சு, சாத்தா வந்துடுவாங்க. வந்து உங்களை போட்டு குழப்பி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும். எப்படி சோர்ந்து போகாமல் இருப்பது? என்ன வேத வசனம் பார்ப்போமா? கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகக்கூடாது. நீங்கள் தளர்ந்து போகிறதா இருந்தால் இந்த அருள்நாதர் இயேசுவின் வார்த்தையை உங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். எவ்வாறு அந்த செடிக்கு பக்கத்தில் அந்த மரக்கட்டையை போட்டு முட்டு கொடுக்கிறாங்களோ அவ்வாறு நீங்கள் தளர்ந்து போவீர்களே ஆகில் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை முட்டு கொடுங்கள். அவ்வாறு வார்த்தையை முட்டு கொடுப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்திற்கு அறுவடை செய்வீர்கள். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12 குச்சிகள் கொம்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த 12 கொம்புலையும் 12 பிதாக்களுடைய பேர் எழுதப்பட்டதா. ஏன்னா ஒரே போட்டி, பொறாமை, முறுமுறுப்பு இருந்தனால ஆண்டவர் சொன்னார், ஆரோனின் பேரையும் ஒரு கொம்பிலே எழுது. இந்த 12 கொம்பையை கொண்டு போயிட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள வேயின்னு சொன்னார். மோசே கீழ்ப்படிந்தார். 12 கொம்புகளை கொண்டு போய் வைத்தார். என்னாகமும் 17:8 இவ்வாறு சொல்கிறது, மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பதான் இந்த மீதி 12 கோத்திரங்களும் 12 பிதாக்களும் யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க நாங்கள் செத்து போகிறோன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய கோல் துளிர்க்கவே இல்லை. ஆரோனின் கோல் துளிர்த்தது, பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. உங்களை கூட ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, நீங்கள் பூ பூக்க வேண்டும், துளிர் விட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ய வல்லவர். யாத்திராகமம் 4:2 உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். மோசே சொன்னார், கோலு, கொம்பு. அந்த கொம்பை கீழே போடுன்னு சொன்னார். அது பாம்பாய் மாறிட்டு மோசே சற்று பயந்து போனார். என்னடா இது,
கொம்பை கீழே போட்டால் பாம்பாக மாறுதே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொம்பை பிடி, மோசேக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும், நான் உன்னோடு இருக்கிறேன். கொம்பை பிடிக்கிறார், பாம்பை பிடிக்கிறார், கொம்பா மாறிடு. அந்த கொம்பு எதை குறிக்கிறது என்றால், நீ இந்த மக்களை ஆண்டு வழிநடத்தி கொண்டு போகிறாய். ஏறக்குறை 25 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அடிமைகளாக இருந்த மக்களை மோசே கொண்டு போகிறார். அப்புறம் இன்னொன்று சொல்றார், உன் கையில மடியில போடுன்றார். மடியில போட்டு பார்த்த உடனே கையெல்லாம் வெண்குஷ்டமா மாறிடுச்சு. மோசே பயந்து போயிட, என்னன்னா இது என் கை வெண்குஷ்டமா மாறிடுத்து. மறுபடியும் மடியில் போடுகிறார். கை பழையபடி புதுமையாய் மாறிற்று. இது எதை குறிக்கிறது என்றால், உன் கையினால் அநேக அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் தேவன் செய்து காட்டினார். இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பொய் ஆகாது, உண்மையாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறது, என்னை பிடித்துக்கொள் கோலா, என்னை பிடித்துக்கொள், நீ கீழே விடுவதில்லை. மோசே கீழே விழவில்லை. திக்குவாயன் அதற்கு பிறகு அற்புதங்கள் செய்தான். ஒருவேளை நீ திக்குவாயா இருக்கலாம், இயலாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் உம்மை பிடித்து கொள்கிறேன் டாடி, என் மாம்சம் இனி புல்லை போல, என் மகிமை இனி பூவை போல அல்ல அடி, அல்ல டாடி, நான் உம்மை பிடிச்சுக்கிறேன் டாடி, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி பாருங்களே, நீங்க ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். கலாத்தியர் 6:9 சொன்னது போல ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். 1 கொரிந்தியர் 3:7 சொன்னது போல தேவனால் எல்லாம் ஆகும். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. God bless you all. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனங்களை உங்கள் கையில் கொம்பாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க இனி அடிமைகள் அல்ல, ஆண்டவரின் பிள்ளைகள். ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற மகிமையோடு வாழுங்கள். God bless you all.